விஜய் அவர்கள் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருக்காரு. என்ன அந்த அறிவிப்பு, எப்பொழுது அந்த அறிவிப்பு மக்கள் மத்தியில வர இருக்கு, இதை பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை வீடியோவின் வாயிலாக நாம தெரிந்து கொள்ளலாம். சோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல காலி பணியிடங்கள், சோ கிட்டத்தட்ட இந்த காலி பணியிடம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டிரைவர், கண்டக்டர், இப்படி பலவிதமான காலி பணியிடங்கள். சோ டிரைவர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப உங்களுக்கு டிரைவரே பாத்தீங்கன்னா ஒரு 14,000 பேர் தேவைப்படுறாங்க. சோ கண்டக்டர் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ ஒரு 8,000 பேர் தேவைப்படுறாங்க. சோ இப்படி நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி உடைய வேகன்சிஸ் பட்டியல் பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறது. இதை பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் சொல்லக்கூடிய இவர் ஃபுல்பில் பண்ணுவாரா? சோ அங்கங்க பாத்தீங்கன்னா ஆம்னி பஸ்களுடைய கட்டணம் சோ 2 ரூபாயிலிருந்து 5 ரூபாய் வரை கூடுதலாக கட்டணம் வசூலிக்கிறாங்க. அதுவும் இல்லாம சில்லறை பற்றாக்குறையால பேருந்துகள் ஓட்டுநர் சில பேருந்துகள்ல கட்டணங்கள் எல்லாமே அதிகரிக்கிறது. இதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்றது இன்னும் தெரியல. சோ 2025 நடைபெற்ற இந்த டிசிசி உடைய நியமனத்தை முழுமையா தடை செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல இந்த 2026 நோட்டிபிகேஷன் அப்படின்றது எப்ப நமக்கு வரும், இதை பற்றின ஒரு தகவல்கள்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ டிரைவர் ஒரு 14,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும், மொத்தம் 24,000 பேர் பக்கம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இவ்வளவு மக்களுமே போக்குவரத்து கழகத்துல இப்ப வேகன்சிஸ் நிலைமையில இருக்காங்க. சோ டிஎன்எஸ்டிசி உடைய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு விரைவில் நமக்கு வெளியிட போறாங்க. இதுல நிறைய வேகன்சிஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நீங்களும் பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத ரெடியா வச்சுக்கோங்க. சோ டிஎன்எஸ்டிசியில பேருந்து கட்டணங்கள் 2லிருந்து 5 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கு. ஏன்னா கேட்டா நாங்க ரவுண்டா பண்றோம், ரவுண்டா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, தனியார் பேருந்துகள்ல. இது பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. சோ எப்ப எடுப்பாரு அப்படின்றது நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். சோ டிஎன்எஸ்டிசி உடைய புதிய அறிவிப்புகள் மற்றும் 2025 டிசிசி நியமனத்துல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிட்டே சொல்றாங்க. இந்த முறைகேடுகளுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் முற்றுப்புள்ளி வைப்பாரா? இந்த முறைகேடுகளை என்ன செய்வாரு? அந்த நியமனங்கள் 3274 நியமனங்களை அறவே ரத்து செஞ்சுட்டு புதிய நியமனங்களுக்கு உண்டான ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணுவாரா மாட்டாரா? அதாங்க இப்ப கேள்விக்குறியா இருக்கு. சோ போக்குவரத்து கழகத்துடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு புதிய நியமனங்கள் விரைவில் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. சோ நீங்க போக்குவரத்து கழகத்துல இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிஓ அலுவலகம் அருகில ஆர்டிஓ அலுவலகத்துக்கு சென்று டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ் வேணும். சோ இந்த கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக இந்த கண்டக்டர் லைசன்ஸ் உங்களால வாங்கிக்க, ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட்டை வாங்கிக்க முடியும். அதை கொண்டு ஆர்டிஓ அலுவலகத்தின் மூலமாக இந்த கண்டக்டர் லைசன்ஸை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நண்பர்களே, போக்குவரத்து கழகத்துல இப்ப விட்டா திரும்ப ஜாயின் பண்ண முடியாது. புதிய அறிவிப்புகள் வரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.